ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங்னா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஸ்கோப் இருக்கா இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட்டை ஏன் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ராடில் எவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது, இதில் எம்இ டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் 4 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்கள் யாரு கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓனா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை மேக் பண்ணிக்க முடியும். அதுதான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் சிவில் இன்ஜினியரிங் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கே நம்ம போனாலும் ஒரு பில்டிங்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கால மட்டும்தான் முடியும். வேற யாராலையுமே அந்த பில்டிங்ஸை பில்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த வீடியோவில் சிவில் இன்ஜினியரிங் எவ்வளோ வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த நீங்கள் காலேஜில் படித்தாலும் 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற காலேஜஸ் தனியாக இருக்கும். 4 இயர்ஸ் நீங்கள் படித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிவில் இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும். சிவில் இன்ஜினியரிங்காக போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் உங்களால் வந்து டிராயிங் பண்ணி மேக் பண்ண முடியும். அடுத்து பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிராயிங் போட்டு பிளானிங்ஸ்லாம் நீங்கள் போட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி ஆர்கிடெக்சரோடையும் அந்த ஆர்கிடெக்சர் முடிச்சவங்களோடையும் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட நீங்கள் லிங்கிங் வச்சுக்க முடியும். இந்த சிவில் இன்ஜினியரிங் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். உள்ளதிலே கஷ்டமான இன்ஜினியரிங் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் மேக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ 12th நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வராது. அதனால் இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் சிவில் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் வரும்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டூடெண்ட்டு அதிகமாக 3 இயர்ஸாகவே இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ 3 இயர்ஸாக ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். ஏன் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அதிகமாக ஃபியூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட்டு எம்இயில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டியில் மட்டும் இருக்குது. ஸோ எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்குலாம் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் எம்இயில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். எம்இயில் நீங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து கட்டுறாங்க, ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களோட சைன் இல்லாமல் மேக் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்விரான்மெண்டல் முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் சைன் பண்ணலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடித்தாலும் நிறைய எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் உங்களால் சைன் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் வேல்யூ இல்லைங்கிறாங்க. பட் இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கால தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம எந்த சைடு நம்ம பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு பில்டிங்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சைடு சென்ட்ரல் போர்டு வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது பில்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது நாட் ஓன்லி அது வந்து வீடு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அது வந்து எல்லா பில்டிங்ஸுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் பிரிட்ஜஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கால மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் கூட சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிவில் இன்ஜினியரிங் உண்மையாகவே ஃபியூச்சரில் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதோட ஸ்கோப் தெரிய மாட்டேது. பட் நிறைய பேர் சிவில் இன்ஜினியரிங் வந்து படித்தா வேல்யூ இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கால மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓனாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு போகலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் போனால் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்காது. நான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜுக்கு போகணும், அதுவும் ஃபீஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.